சமீபத்தில் இயக்குனர் மிஷ்கின் மேடையில் பேசின பேச்சு இப்போ சமூக வலைதளங்களில் விவாத பொருளாக மாறி இருக்குது. மது பழக்கத்துக்கு அடிமையாதல் உள்ளிட்டவற்றுடன் இளையராஜா குறித்து இயக்குனர் மிஷ்கினோட பேச்சு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குது. ரஞ்சித் மற்றும் அருண் பாலாஜி தயாரிப்பில் தினகரன் சிவலிங்கம் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் தான் பாட்டல் ராதா. இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் அண்மையில் நடைபெற்றுச்சு. இதில் படக்குழுவினருடன் வெற்றிமாறன், மிஷ்கின், லிங்குசாமி, அமீர் உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்துக்கிட்டாங்க. இந்த விழாவில் இயக்குனர் மிஷ்கின் பேசும்போது, அமீரையும் வெற்றிமாறனையும் தவிர இங்கு மேடையில் இருக்கும் அனைவருமே குடிகாரர்கள் தான். தமிழ் சினிமாவில் அதிகமாக குடித்தவனும் குடித்து கொண்டிருப்பவனும் குடிக்க போறவனும் நானே. இப்படம் போதையை பற்றி பேசுகிறது. ஆனால் நான் அப்படி பார்க்கல. இதன் இயக்குனர் தினகரை ஒரு அற்புதமான எழுத்தாளராக பார்த்தேன். தமிழ்நாட்டின் ஆதியிலிருந்து குடியானது இருக்குது. எனக்கு அதை பற்றி அனைத்தும் தெரியும். சாராயமே காய்ச்சும் அளவுக்கு தொழில்நுட்பம் எனக்கு தெரியும். நானும் மதுவை விரும்பி குடிப்பேன். ஆனால் ஒரு நாள் கூட மது என்னை அதன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது கிடையாது. உதவி இயக்குனராக இருந்த பொழுது குவார்டர் வாங்க தான் பணம் இருக்கும். அத்துடன் 2 கொசுவத்திகளையும் கொண்டு செல்வேன். ஏனென்றால் குடித்து கொண்டே சினிமா பற்றி பேச ஆரம்பிச்சிடுவோம். அப்படி பேசும்போது ஒரு கட்டத்தில் பாட ஆரம்பிச்சிடுவேன். எங்கிருந்தாவது எனக்கு ஒரு குவார்டர் வந்துடும். இன்று எதுதான் நம்மை அடிமையாக்கல. இன்ஸ்டாகிராமில் அநாகரிகமான பாடலுக்கு உதட்டை கடித்து கொண்டு நடனம் ஆடுகிறார்கள். இன்னும் சில நாட்களில் IPL வந்துடும். நாம் அனைவரும் வாயை பிளந்து கொண்டு பார்ப்போம். தோனி கடைசி வரை ஓய்வெடுக்க போவதே இல்லை. இப்படி அடிமையாவதில் பல விஷயங்கள் இருக்குது. மன வருத்தம் அதிகமுள்ளவர்கள் தான் மது அருந்துகிறார்கள். ஒரு கட்டத்தில் அதற்கு அடிமையாகியும் விடுறாங்க. நானும் பெரும் குடிகாரன் தான். ஆனால் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இருக்குது. எனக்கு அதை விட பெரிய போதை இருக்குது. அது சினிமா. இயக்குனர் குரோசாவா எனக்கு ஒரு பெரிய போதை. அதை விட இளையராஜான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் மிகப்பெரிய போதை. அவருடைய பாடல்கள் தான் எங்களுக்கு எல்லாமே சைடிஷ். மனிதர்களை அதிக குடிகாரர்கள் ஆக்கியதும் அவர்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த பேச்சு இணையதளத்தில் பெரும் சர்ச்சையை உருவாகி இருக்கு. பலரும் இந்த வீடியோவை பகிர்ந்துட்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க.